நண்பர்களே, வெல்கம் டு டேலண்டட் தற்குரீஸ். ஸோ வணக்கம். வணக்கம். உங்கள் இணைப்பில் இணைந்திருப்பது உங்கள். ஸோ இன்னைக்கு என்ன கமெண்ட் செய்யல அது என்ன தலைமையில கீரி புள்ள படுத்திருக்குது. ஏண்டா பரதேசி நாயே, எண்ணெய் வைக்கப்படாது, கையை கிழிச்சிருச்சேடா. இது எங்க ஸ்டைல். ஸ்டைலா கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக டைட்டில் நாங்களே போர் காலேஜ்னு வச்சுருக்கோம். இது கேவலமாக தான் இருக்கும். நீங்களே இதை பெட்டராக எதுனாலும் சொல்லி கமெண்ட்டில் போட்டு விடுங்க. என்ன டைட்டில் எடுத்த வாட்டி கமெண்ட் தான் பண்ணாங்க. ஆனால் இதெல்லாம் கேட்க தான் செய்கிறேன். கமெண்ட் பண்ணுங்கள், ஏதாச்சும் ஒரு இதை பற்றிலாம் போடுங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக போடுறோம் அப்படின்னு. ஸோ அதெல்லாம் விடுங்க. அதெல்லாம் இன்றைக்கி என்ன பார்க்கணும்னா, ஆக்சுவலாக இன்றைக்கி சாம்பல் புதனா அது ஏதோ ஒன்று இங்கிலீஷில் வராது. ஸோ வெனஸ்டேஸ் ஆஷ் அப்படின்னு ஆஷ் வெனஸ்டே ஏதோ ஒன்று. அதனால் காலேஜ் 10 மணிக்கு தான். ஆனால் நாங்கள் வந்த டைமு 9 மணி. இந்த ஃபோன் ப்ரூஃபோட காட்டுவோம் பாருங்க, மணி 9. ஏன் அப்படின்னு சொன்னால் ஒன்றும் தெரியல. அப்பன்னா அப்படியே நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, என் மூளைக்கு ஒன்று நினைச்சுன்னா நாசா விஞ்ஞானி சரி ஆளாக இருக்கும்போது தான் நமக்கு பிளாக்ஸ் அதிகமாக எடுக்க முடியல. ஸோ இன்னைக்கு ஆள் யாரும் எடுக்க மாட்டாங்க. அப்போவுமே உங்களுக்காண்டி நாங்கள் வந்திருக்கோம். இன்னைக்கான பிளாக்ஸை ஆரம்பிக்கிறோம். ஸோ வாங்க, லெட்ஸ் ஸ்டார்ட். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. என்ன பார்க்க போறோம்னா, நேற்று வந்து கிளாஸ் வந்து ஃபன்னாக போச்சு. நேற்று வந்து ரொம்ப ஃபன்னாக போச்சு. நேற்று என்ன வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா டீச்சர் இருந்தாங்க. ஏன்னா ஃப்ரீயாக தான் விட்டுருந்தாங்க. ஏன்னா என்ன ஒன்றும் வீடியோ எடுக்க முடியல, ஃபோன் வெளியே எடுக்க முடியல. ஆனால் என்ன நடந்துச்சுன்னு இந்த காட்டுறேன். என்ன நினைச்சிருக்கிற நீ? லீவ் விட்டாலும் விட்டாங்க. தபர் எவ்வளவு அழகா பசங்க பாரு இந்த பொட்டை. ஓகே, அதை காட்டுறேன், அதை பார்த்துருப்பீங்க. ஓகே, இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நேற்று நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்ரு மாட்டிச்சு. என்னென்னா, ஒரு பாட்டாக எழுதுகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம மெம்பர்ஸ் கிட்டலாம் காமிச்சேன். பாட்டெல்லாம் இருந்துச்சுங்க, நல்லா இருக்கு. பாட்டு லைனை கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அம்மா செதறும். எப்படி தெரியுமா? உங்களுக்காண்டி அந்த லைனை வேணா போடுறேன். ஆடுவோம் நம்ம. ஹீரோக்கு சிச்சுவேஷன் சொல்லிக்கிறேன். ஹீரோக்கு லவ்வும் லைஃப்பும் ஃபெயிலியர். அவருக்கு மட்டும் சோகம், சுற்றி எல்லாருக்கும் என்ஜாய்மெண்ட். டீட்டெயிலாம் போட்டோன்னா நீங்களாம் காப்பி ரைட் கொடுத்துருவீங்க. அதெல்லாம் வேணாம், நான் லைனாகவே பாடுறேன். ஸோ இது வந்து நாங்கள் அது வந்து எங்களுக்கு கம்போசிங்லாம் பெருசாக ஒன்றும் தெரியாது. நாங்களே ஏஐயில் கொடுத்து எதை கம்போஸ் பண்ணி அந்த சாங்கை ஆக்குவோம் கூடிய சீக்கிரத்தில். சரி, ஓகே. இப்போ நான் அந்த சாங்கு நம்ம சேனலில் கண்டிப்பாக வருமா வராதா? வரும், கண்டிப்பாக வரும். ஸோ அந்த சாங்குக்கான ஒரு சின்ன ஒரு லீடு கொடுத்துறோம். லைனை கேட்டு தயவு செஞ்சு காரி குத்திடாதீங்க. நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு அந்த 4 லிரிக்ஸ் மட்டும் சொல்கிறேன். ரொம்ப சொன்னால் சஸ்பென்ஸ் வரும். சோகம், ஹீரோக்கு சோகம். எப்படி சொல்லலாம்? அவர் பாடுறாரு. ஸோ எனக்கு வந்த ஐடியா, நான் பாடுறேன். லைனை கேளுங்க. மனசு வலிக்குது, நான் பாடுறேன். இதயம் துடிக்குது, நான் பாடுறேன். லைஃபோ புரியலை, நான் ஓடுறேன். இந்த லைனும் தெரியலை, நான் தேடுறேன். இதான் நண்பர்களே, முதல் 4 லைன். இதுக்கப்புறம் ஃபுல் சாங் இருக்கு, ஆனால் இப்போ சொல்ல மாட்டோம். சொன்னாங்கன்னா சஸ்பென்ஸ் போயிடும். வேறு கண்டென்ட் போட எங்களுக்கு வீடியோ கிடைக்காது. அதனால கண்டென்ட் எடுக்கிறதே ரொம்ப இது. ஏன்னா ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா, கண்டென்ட்டுன்னு இப்போ புதுசாக எங்களுக்கு எதுவுமே தோணலை. ஏன்னா இன்ட்ரெஸ்டிங்காக எந்த கண்டென்ட்டும் இல்லை. ஆனால் கண்டிப்பாக நாங்கள் இதுக்கப்புறம் இன்னும் நாங்கள் நிறைய இடத்துக்கு போவோம். அப்புறம் சொல்லப்போனால் முக்கியமான ஒரு விஷயம், வர மார்ச் 26 நம்ம மெம்பருக்கு பர்த்டே. ஸோ அவர் வீட்டில் போய் விளாக்ஸ் கண்டிப்பாக எடுக்கிறோம். மார்ச் 26 அந்த வீடியோ கண்டிப்பாக வரும் சேனலில், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அப்படி நிறைய பண்ணுவோம்ன்றது. இன்னொன்று, நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் அவர் ஊரில் ஒரு தேரோட்டம்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கெல்லாம் சும்மா பயங்கரமாக கிளம்பி போகும்போதெல்லாம் ஃபன் வீடியோ இருக்குது. ஸோ நாங்கள் ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது அந்த இடத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு சொல்லி நிறைய கண்டென்ட்டு தேடி நிறைய விஷயம் நாங்கள் பண்ணிகிட்டே இருக்கோம். உங்களோட சப்போர்ட்டை நீங்கள் நல்லாவும் தருவீங்க. ஆக்சுவலாக எங்களுக்கு இப்போ சொல்லப்போனால் ஓரளவுக்கு சப்ஸ்கிரைபர் வந்துருக்கு. ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, இவ்வளோ கம்மியான சப்ஸ்கிரைபருக்கு ஏன் அப்படி சொல்கிறீங்க. ஆக்சுவலாக புதுசாக ஒருத்தவங்க வராங்க.
அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? அவங்கள வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கணுங்கிறதே பெரிய விஷயம். ஆக்சுவலா அது எங்களை நம்பி எங்களை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. டேய் டேய் ஏ மூளை கட்டப்பல, ஏ முட்டாப்பல, ஏ மக்கட்ட 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 டேய் ஒன்னாடா போடா அப்படி போடா. சரி ஓகே, நம்ம டாபிக் உள்ள வருவோமே. சரி ஓகே, நேற்று நான் சும்மா பார்த்துட்டு இருக்கும்போது இன்ஸ்டாவில் ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். ஸோ நம்ம எஸ்கே அண்ணன் பார்த்தா அவர் ப்ரோமோ விட்டுருக்காரு. ஏதோ ஒரு பார்த்தா என்ன ப்ரோமோ அது? நேற்று அவருக்கு பர்த்டே பார்த்துக்க. ஆமா, என்னன்னு பார்த்தா நம்ம சிவகுமார் முருகேசன் அவர் இப்போ ப்ரொடியூஸ் பண்ற படத்தோட டைரக்டர். சரி ஓகே, அவர் என்னதான் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டே இருக்கும்போது என்னாச்சு பார்த்தா ப்ரொடக்ஷன் கம்பெனி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ராஜ்கமல் ப்ரொடக்ஷன், நம்ம கமலஹாசன் சார் ப்ரொடக்ஷன் பண்றாரு. படத்தோட பேரு சேயம். ப்ரோமோ வீடியோ பார்த்தோம், செதறுது. அந்த ப்ரோமோ வீடியோ நீங்க பார்க்கலனா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம போய் பாருங்க. படம் சும்மா கெடா வெட்டி பொங்க வைக்கிறாங்க. பார்த்து எல்லாம் என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. சூப்பரா இருக்கு. சும்மா ஃபர்ஸ்ட் லுக் பாத்தியா? ஃபர்ஸ்ட் லுக்கே பயங்கரமா இருந்துச்சு. ஏன்னா அவர் சூப்பரா பண்ணியிருப்பாரு. ஸோ ஃபைனலி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, என் தலைவன், மை இன்ஸ்பிரேஷன் பிஆர் அவரோட எனக்கென யாரும் இல்லையே சாங் வந்திருக்கு. ஸோ இந்த செப்புக்கு பிஆர் இல்ல ராஜா, பிஆர் பிரதீப் ரங்கநாதன். பிரதீப் ரங்கநாதன் அப்படி சொல்ல ஃபுல் நேம் சொல்லிட்டு போயிடலாம்ல, எதுக்கு? சரி, அவர் அப்படி பிஆர் தானே மாத்திக்கிட்டே இருப்போம். பிஆர் இல்ல ஓகே, எங்களோட டூட், சாரி உங்களுக்கு நான் தெரியல, என்னோட டூட், என்னோட டிராகன். ஸோ அவர் இந்த ஃபெப்புக்கு அவரோட படம் இறங்குன்னு சொல்லி ரொம்ப அவளோட பார்த்துருக்கோம். ஸோ படம் இறங்குறப்போ லாஸ்ட் பண்ணுறோம், தலைவர் படம் தேட்டருக்கு போகிறோம், தெரிவிக்க விட்றோம். ஸோ அதுக்கு முன்னாடி தளபதி படம் இன்னும் இறங்கலை, எப்போ இறங்குன்னு தெரில. ஜனநாயகனுக்காக வெயிட்டிங். டிக்கெட்லாம் 9ஆம் ஜனவரிக்கு டிக்கெட் போட்டு ஃபர்ஸ்ட் வச்சிருச்சு. எப்போ இறங்குதோ அப்போ தான் நமக்கு பொங்கல். ஸோ சும்மா வெறித்தனமாக காத்திருக்கோம். தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸோடு உங்களுக்கு வரும், பார்த்துக்கோங்க. உங்க விஜய் நான் வரேன். என்ன நம்ம நண்பர் நவீன் சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்றீங்க, சின்னதா அந்த லேசா பெல் பண்ணி நவீன் யாருன்னா இந்த இவன் தான் நவீன். ஆமா, அவர் வருவாரு. அவர் இப்போ இல்ல, அவர் இன்னும் வரல. போட்டோ போடுற சைடுல அதை மட்டும் பாத்துக்கோங்க. ஸோ நம்ம மெம்பர்ஸ் எல்லாம் நீங்கள் வீடியோ போடுங்க நிறைய சொல்லிட்டே இருந்தாங்க. எனக்கு டைம் கிடச்சிச்சு, அதனால் எல்லாரும் மன்னிச்சிருங்க. அப்பப்போ வீடியோ போட முடியலனாலும் டைம் கிடைக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு விளாக்ஸ் வந்துடும். அன்னைக்கு உண்டான விளாக்ஸ் இல்லைன்னா அதுக்கு அடுத்த நாள் குள்ளது இல்லை நேற்றுக்குள்ளது கண்டிப்பாக உங்களுக்கு விளாக்ஸாக வந்துடும். அப்புறம் என்ன மஜா தான். ரைட், என்னோட விளாக் முடிஞ்சு. இப்போ இதே மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வரணும்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை தட்டிடுங்க. அப்புறம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம இன்ஸ்டா அக்கௌண்ட்டோட லிங்க் இருக்குது, அதை தொட்டு இதில் எப்படி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி இன்ஸ்டாலே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது சாரி, என்னைக்கு அதுவும் பழசை மறக்கக்கூடாதுல்ல. கேமராவை தொடக்கிறோம், விளாக்ஸ் முடிக்கிறோம்.